பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடியது வீட்டில் நம்ம எல்லாருமே ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கு. இந்த காமாட்சி விளக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையா வழி வழியா எங்க அம்மா ஏத்தினது, எங்க பாட்டி ஏத்தினது, எங்க அம்மா ஏத்தினது, இப்ப என் மருமக ஏத்துறா, அடுத்தது என் மருமகளோட மக ஏத்துறா அப்படிங்கிற மாதிரி வழி வழியா இந்த காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது வருது. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளி காமாட்சி விளக்கு இருக்கும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா பித்தளையில காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது ஏற்றி வைப்பாங்க. இப்போ இந்த காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி போட்டிருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு. நம்ம பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துல நம்ம இந்த காமாட்சி விளக்கு ஏத்துறது பதி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே பெரிய விளக்கா எரியும். பெரிய விளக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய திரியா போட்டு இந்த பூசாரி எல்லாம் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் திருவிழால அவங்க பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப பயபக்தியோட உரிமை மேளத்தோட அந்த திரியெல்லாம் பெருசா போட்டு அவங்க அந்த உரிமை அடிச்சு அந்த சுவாமியை அழைச்சு பேசும்பொழுது அந்த அந்த திரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அசைவுக்கும் பாத்தீங்கன்னா உத்தரவு கொடுக்கும். ஒவ்வொரு அசைவிற்கும் உத்தரவு கொடுக்கக்கூடியது அந்த விளக்கு, பதி விளக்குன்னு சொல்லுவாங்க. பெரிய விளக்கா வச்சிருப்பாங்க. சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன விளக்கா, வீட்டுல ஏற்றக்கூடிய விளக்கெல்லாம் சின்ன விளக்கா வீட்டுல விளக்கேற்றுறோம். எவ்வளவு நம்ம அந்த இங்கன்னு கிடையாது, வெளிநாட்டுல கூட பாத்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடியவர்கள் கூட பாத்தீங்கன்னா நல்லா காமாட்சி விளக்குலயே தங்க முலாம் பூசி அந்த காமாட்சி விளக்கு அப்படிங்கிறதுக்கு தனியா அழகா அதை பூஜை பண்ணி பண்ணுவாங்க. கல்யாணத்துல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மணப்பெண் அப்படின்னு எடுத்துட்டா வெறுங்கையோட வரக்கூடாது. மணவரைக்கு வரும்பொழுதே காமாட்சி விளக்கோட தான் அந்த பொண்ணு வரணும். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி கல்யாணம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா முதலா அந்த மணப்பெண் வராங்க இல்லையா, அரசாணி கால் பூஜை பண்ண போறாங்க, அந்த மணப்பெண் வரா இல்லையா, வரும்பொழுதே அந்த பெண் கையில காமாட்சி விளக்கு கையில கொடுத்துதான் வர சொல்லுவாங்க. மணப்பெண் காமாட்சி விளக்கு அந்த பூஜை பண்ற இடத்துல அந்த தாலி கட்டக்கூடிய இடத்துல அந்த வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரசாணிக்கால் பூஜை, அப்புறம் தான் அந்த குலதெய்வ பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுவாங்க. அதே போலதான் அந்த பெண் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய கணவர் குடும்பத்திற்கு போகும்போது, புகுந்த வீட்டுக்கு போகும்போது போன உடனே என்ன பண்றா, ஃபர்ஸ்ட் காமாட்சி விளக்கு தான் ஃபர்ஸ்ட் ஏத்த சொல்லுவாங்க. அப்புறமா குத்து விளக்கு ஏத்த சொல்லுவாங்க. பாரம்பரியமான குத்து விளக்கு ஏத்த சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய காமாட்சி விளக்கெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே மனசு சங்கடமா இருக்கே தவிர, இன்னொன்னு என்ன நினைச்சேன்னா, வழி வழியா விளக்கு ஏத்தின்னு இருக்கிறத நீங்க திடீர்னு மாத்தினீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வந்துடும். வழி வழியா நீங்க விளக்கு ஏத்தின்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அதை தூக்கி வச்சுட்டு வேற புதுசு வாங்கி விளக்கு அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஒரு பொழுதும் அந்த மாதிரி ஒரு தவறுகள்லாம் செஞ்சிடாதீங்க. வழி வழியா நான் எத்தனை பேர் எவ்வளவு குடும்பத்துல உங்க குடும்பத்துல எத்தனை சுமங்கலிகள் அந்த குடும்பத்துல விளக்கேற்றிருப்பாங்க, எத்தனை பேர் அதுல விளக்கேற்றிருப்பாங்க. அந்த விளக்கேத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு விசேஷம். குலதெய்வத்துடைய அதாவது அந்த காமாட்சி விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது குலதெய்வத்துடைய பூரண ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கும். அந்த காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்றது அந்த பதி விளக்கு என்று சொல்லக்கூடிய காலையில சாயங்காலத்துல அந்த பதி விளக்கு அப்படிங்கிறது ஏத்துறது, வெள்ளியில விளக்கேத்துறது அந்த. ஆனா இன்னைக்கு அந்த விளக்கு ஏத்துறது அப்படின்னு சொன்னா செவ்வாய் வெள்ளியில அந்த விளக்கு எடுத்து தேய்க்கிறது, செவ்வாய் வெள்ளிக்கிழமையில எடுத்து சுத்தம் பண்றது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒண்ணு, முதல் நாள் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அதுலயும் சுத்தம் பண்றது பாத்தீங்கன்னா மற்ற பாத்திரங்களோட கொண்டு போட்டுட்டு அதோட சேர்த்து தேய்க்கப்படாது. பூஜை பாத்திரங்கள் தனியா இருந்து தேய்க்கணும். மணி, தட்டு, பஞ்சபாத்திர ருத்ரணி இதெல்லாம் தனியா தேய்ச்சி வைக்கணும். அது நம்ம கையால தேய்ச்சா நமக்கு இன்னும் நல்லது. நம்ம கையால நம்ம செய்யறது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம அந்த மாதிரி சொல்றது முடியல. நம்ம சர்வெண்ட் கிட்ட சொல்லிடுறோம், அவங்க தேய்ச்சி கொடுப்பாங்க சில பேர். ஆனா இன்னைக்கு சில இடத்துல வயதானவர்கள் தன்னுடைய வேலையை அவங்களே அவங்க கைனாலும் சுத்தமா தேய்ச்சி, உதாரணத்துக்கு எங்க அம்மா இன்னைக்கு 72 வயசு, இன்னைக்கு அவங்க கைனால அவங்களே தான் இன்னைக்கு எல்லாமே செய்யறாங்க. சின்ன சின்ன விக்கிரகங்கள்ல இருந்து எல்லாமே அவங்க கைனாலே தேய்ச்சி அவங்க கைனாலே சுத்தம் பண்ணி அவங்க கையால தான் எல்லாமே பண்றாங்க. எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது, அந்த பதி விளக்கு அப்படிங்கிறது அவ்வளவு விசேஷமானது. நீங்க இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்றேன், இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். புதுசா நீங்க குத்து விளக்கு வாங்கினாலும் சரி, புதுசா நீங்க காமாட்சி விளக்கு வாங்கினாலும் சரி, என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க எத்தனை பேர் நீங்க இதை பண்றீங்க அப்படிங்கறத என்கிட்ட சொல்லுங்க. முதல்ல ஒரு காமாட்சி விளக்கு வாங்குறீங்க, ஒரு குத்து விளக்கு வாங்குறீங்க, வீட்டுல கடையில போய் வாங்குறீங்க. வாங்கினோடனே என்ன பண்றீங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு வச்சுட்டு தொடச்சிட்டு இது பண்ணிட்டு சந்தனம் குமிச்சு விளக்கேத்துறீங்களா? அதுதான் தவறு. நீங்க என்ன பண்ணணும், மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு கோவில்ல வச்சு விளக்கேத்தான். முதலாக அந்த வைப்ரேஷன் வரக்கூடிய இடம் ஆலயத்துல வச்சு விளக்கேத்தி சுவாமி கிட்ட கொஞ்சம் நேரம் எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்லாம் சுத்தி அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கையமத்தி கூட வீட்டுக்கு எடுத்துட்டு விளக்கேத்தணும். பாசிட்டிவ் எனர்ஜி 100% உங்களுக்கு கொடுக்கும்.
ஒரு காமாட்சி விளக்கு எடுத்துக்கோங்களேன். வீடு கிரகப்பிரவேசம் பண்றீங்க, கோவில்ல இருந்து தானே விளக்கு ஏத்திட்டு வரீங்க, கோவில்ல இருந்து தானே விளக்கு ஏத்திட்டு வரீங்க. ஏன் நீங்க வேற எங்க இருந்து விளக்கு ஏத்திட்டு வரலாமே, ஏன் கோவில்ல இருந்து விளக்கு ஏத்திட்டு வரீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு கோவிலுக்கு போறீங்க, அந்த கோவில் சாத்தி இருந்தா கூட அந்த முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஐயர் இருந்தாங்கன்னா அந்த கோவில் கதவை திறந்து விட்டுருவாங்க. கோவில் வாசல்லே வச்சு அந்த விளக்கை ஏற்றி அங்கே தேங்காய் உடைச்சு கல்புரை ஏற்றி அதுக்கப்புறம் தான் அங்கே இருந்து பொறுமையா அந்த பால் காய்ச்சுற பாத்திரத்துல உள்ள வச்சு அந்த மருமக அணையாம பொறுமையா மேலதளத்தோடு எடுத்துன்னு வருவாங்க. ஏன் கோவில் வச்சு எடுத்துன்னு வரீங்க? அந்த வீடு அந்த இடம் சுபிட்சமா அமோகமா குறை இல்லாம நிறைவா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே அந்த மாதிரி நம்ம செய்யறோம். அந்த மாதிரி நம்ம செய்யும் போது இதுக்கும் நம்ம அந்த மாதிரி தான் செய்யணும். ஒரு குத்து விளக்கா இருந்தாலும் ஒரு காமாட்சி விளக்கா கோவில வச்சு சுவாமிகிட்ட கொஞ்சம் நேரம் அந்த விளக்கு எரிய வச்சு அதுக்கப்புறம் நீ வீட்டுல வச்சு ஏத்தி பாரு. அதோடைய இது மாதிரி எத்தனை பேர் நீங்க பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. எனக்காக நீங்க சொல்லக்கூடாது, உங்க கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. சாமி நீங்க சொன்ன மாதிரி நாங்க செய்யல அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? செஞ்சவங்க ரைட்டா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குத்து விளக்கு வாங்கி வச்சிருவாங்க. கோவில்ல எப்பயாவது வருஷத்துல 4 தடவை 3 தடவை கோவில்ல குத்து விளக்கு பூஜை பண்ணும்போது வீட்டுல இருந்து குத்து விளக்கு எடுத்துன்னு போவாங்க. வீட்டுல போய் கோவில்ல போய் குத்து விளக்கு பூஜை பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருவாங்க. சில கோவில்லயே சில விளக்கு எல்லாமே கோவிலே கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு வந்து வைக்கிறவங்க உண்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்றது உண்டு. ஆனா இந்த விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது இன்னொரு விஷயமும் சொல்றேன். இந்த விளக்கு நீங்க அஷ்டலட்சுமி கடாட்சத்தோட குலதெய்வ அருளோட அமோகமா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அந்த குத்து விளக்கா அந்த காமாட்சி விளக்குல நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த 3 பொருளை போட்டு விளக்கேத்து. முதல் பொருள் என்ன போடணும்னு மூக்குத்தி அளவு இருக்கக்கூடிய ஒரு தங்கமும் ஒரு சின்ன வெள்ளிக்காசும் ஒரு அரை காசும் போட்டு விளக்கேத்தினால் அந்த வீடு சுபிக்ஷமாக இருக்கும், எந்த குறை இல்லாமல் அமோகமா இருக்கும். அதற்கப்புறம் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பரிகாரங்கள் பண்றோம், வீட்டுல விளக்கேற்ற சொன்னாங்கல்ல, தனியா விளக்கேத்துங்க. பதிவிளக்கு அப்படிங்கிறது முட்டிக்கு மேல தனியா சுவாமி கிட்ட தனியா தீபம் 10 வேணா அப்படி பெருசாலாம் எரியக்கூடாது, முத்து மாதிரி எரியணும். முத்து எப்படி இருக்கும்? முத்து மாதிரி எரியணும் விளக்கு. சில இடத்துல பூஜைக்கு நான் போனேன்னா முத்து மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரே குச்சியில எல்லா விளக்கும் ஏத்திடுவாங்க அந்த பொண்ணு. நான் சொல்ல ரொம்ப சிக்கனமான பொண்ணு, நல்ல பொண்ணு. ஒவ்வொருத்தரும் ஒரு குச்சியா ஏத்துவாங்க. இது வெளிநாட்டுல மாறும். எல்லாம் அங்கெல்லாம் லைட்டர் தான். சாமி எங்களுக்கு இதெல்லாம் தீக்குச்சியெல்லாம் எங்களுக்கு சரியா வராது, வி யூஸ் ஒன்லி த லைட்டர் ஒன்லி, டக்குன்னு பண்ணுவாங்க. அப்படி கண்டு அப்படியே எல்லாத்தையும் காமிச்சிட்டு வச்சு, ஏன்னா அவங்க விஷயம் அந்த மாதிரி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு லைட்டர் வேற வழி இல்லை. ஏன் அவங்களுக்கு தீப்பெட்டி சில இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க, வெளிநாட்டில் கூட. சில இடத்துல எல்லாம் வந்து அந்த லாங் லைட்டர் மாதிரி வச்சிருப்பாங்க. வி டோன்ட் நோ ஹவு டு யூஸ் திஸ் மேட்ச் பாக்ஸ் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி உண்டு. அதே போல இந்த காமாட்சி விளக்கு ஏற்றும் பொழுது, வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றும் போது நீங்க 2 விஷயத்த சொல்லி விளக்கேத்துங்க. 2 விஷயம் சொல்லி காமாட்சி விளக்கு வீட்டில் ஏற்றும் பொழுது 2 விஷயம் சொல்லி ஏத்துங்க. ஒன்று, முதல் விஷயம் ஓம் தீப மகாலட்சுமியாசனாய நமஹா, தீப மகாலட்சுமியாசனாய நமஹா சொல்லுங்க. அப்படி சொல்ல வரலையா? ஓம் தீப துர்காய நமஹா. 2த்துல எது சொல்லி நீங்க விளக்கேத்தினாலும் குலதெய்வம் உங்களை விட்டு போகாது. இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். இந்த காமாட்சி விளக்கு எப்போ உங்க படி தாண்டிடுச்சோ, இப்போ ஒரு கடை பூஜை பண்ண போறீங்க, ஏதோ ஒன்று பண்ண போறீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து எடுத்து வெளியில கொடுத்துட்டீங்கன்னாலே ஃபினிஷ். நீங்க இவ்வளவு நாள் நீங்க பண்ணி உங்க வீட்டு காமாட்சி விளக்கு உங்க வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது. நீங்க உங்க வீடு மாறணும், வீடு மாறக்கூடிய ஒரு சொந்த வீட்டுக்கு போறீங்க, மற்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே தான் அது வெளியில இது பண்ணணுமே தவிர, என்ன கடை பூஜை எங்க வீட்டுல புதுசா வீட்டுக்காரர் வந்து கடை பூஜை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு எடுத்துக்கொண்டு அங்க வச்சு அங்க வைத்துட்டு அங்க தனியா நீங்க காமாட்சி விளக்கு வாங்கி ஏத்துங்க. வீட்டுல இருந்து எடுத்துட்டு போக கூடாது. வீட்டுல இருந்து எடுத்துட்டு போகக்கூடிய தவிர ஒரு நாளும் செஞ்சிடாது. இப்படி எல்லாம் நீங்க பண்ணினீங்கன்னு சொன்னா குலதெய்வ அனுகிரகத்தோட, நான் சொல்லியிருக்கக்கூடிய பொருளோட, நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தோட நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அமோகமா இருக்கும். கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்றேன். கூடியமான வரைக்கும் நம்மளுடைய பாரம்பரியமான குத்து விளக்கு ஏத்துங்க. இப்படிதான் இருக்கும். குத்து விளக்கு ஏத்துங்க. அன்னபட்சி விளக்கை ஏத்தி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாம பண்ணிடும். கூடியமான வரைக்கும் அன்னபட்சி விளக்குலாம் கோவில்ல ஏத்தணும். அன்னபட்சி விளக்கு வீட்டுல விளக்கு ஏத்துனீங்கன்னா ஆளுக்கு ஒரு திசை பறந்துருவாங்க. பிள்ளைங்க ஒரு பக்கம் பறந்துருவாங்க, வீட்டுக்காரர் ஒரு இடத்துல இருப்பாங்க. நீங்க தனிமையில இருந்து என்னதான் பண்ண போறீங்க? அன்னபட்சி விளக்கு நமக்கு கிடையாது. பாரம்பரியமான குத்து விளக்கு மட்டுமே நமக்கு. சுபம். வாழ்க வளமுடன்.